வாழைப்பழம் சாப்பிடுங்க, கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, பப்பாளி சாப்பிடுங்க, மாதுளை சாப்பிடுங்க, எல்லாமே இனிப்பு தான். வாயில் வச்சா என்ன கசகவா செய்து ஆப்பிளோ கொய்யாப்பழமோ, அந்த இனிப்பு உடலை பாதிக்காது. ஆனால் வெள்ளை சர்க்கரை வெள்ளை ஸ்பூனில் எடுத்து போட்டிங்கன்னா அந்த சர்க்கரை உடலை பாதிக்கும். உலகம் முழுக்க சர்க்கரை வியாதி கூட்டமும் புற்றுநோயினுடைய கூட்டமும் வெள்ளை சர்க்கரை பயன்பாடு அதிகம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் வீட்டில் போனோடனே இந்த பயிற்சி முடிச்சு வீட்டுக்கு போனோடனே என்ன செய்யணும்? வெள்ளை சர்க்கரையை தூக்கி முதல்ல தூர போட்டுட்டு நாட்டு சர்க்கரை வச்சுக்கோங்க, பனங்கருப்பட்டி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே அங்கே யாராவது கருப்பட்டி விவசாயிகள் செய்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கோங்க. நாட்டு சர்க்கரை எங்கே கிடைக்குதோ நல்லதாக வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளை சர்க்கரை வேண்டாம். இந்த வெள்ளை சர்க்கரை இது மட்டும் இல்லை, வெறுமனை சுகர் பேசி சார் எங்கள் வீட்டிலலாம் டயபெட்டிக்கே கிடையாது, அப்போ அவங்க மட்டும் சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வெள்ளை சர்க்கரை யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அவர்களிடம்தான் புற்றுநோய்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறான்.